டுடே வீடியோல வந்து செலக்ட் கொரியோட பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம லிமிட் அண்ட் ஆஃப்செட்ட பத்தி பார்க்கலாம். ஓகே. ஆ இப்போ நீங்க ஒரு செலக்ட் கொரி பண்றீங்கன்னா, அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய என்டயர் ரோஸ வந்து அந்த செலக்ட் கொரி வந்து வில் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல எம்ப்ளாய்ங்கிற டேபிள்ல 10 ரோஸ் இருந்தாலும், நீங்க ஜஸ்ட் செலக்ட் கொரி குடுத்தீங்கன்னா 10 ரோஸ் குடுத்துரும். ஒரு லேக்ஸ் ஆஃப் ரோஸ் இருந்தாலும் லேக்ஸ் ஆஃப் ரோ குடுத்துரும். க்ரோர்ஸ் ஆஃப் ரோ இருந்தாலும் க்ரோர்ஸ் ஆஃப் ரோ வந்து இட் வில் ட்ரை டு லிஸ்ட் இன் தி ஸ்க்ரீன். அது ட்ரை பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? பட் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா, அட் அ டைம்ல நீங்க 1 crore ரோஸ அத ட்ரை பண்ணி ஷோ பண்ண ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஓகே. இட்ஸ் ரியலி அ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லன்னா ஆஃப்செட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. ரியல் டைம்ல இத எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நீங்களே நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. பேஜினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு Google சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 அப்படி பேஜ் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாப் 10 ரிசல்ட் டாப் 20 ரிசல்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஆ அந்த ரிசல்ட்ல நீங்க தேவையான ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா, நீங்க நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் பேஜினேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத எப்படி அச்சீவ் பண்றதுன்னா, அந்த லிமிட் அண்ட் ஆஃப்செட்ங்கிற அ கொரி மூலமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா, இந்த இது பார்த்துக்கங்க. உங்க ரியல் டைமா போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட வந்து அ ஓகே 51 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இதுல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிமிட் 10 இப்படி குடுத்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய 51 ரெக்கார்ட்ல ஓகே ஐ மீன் 51 ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் வில் பி லிஸ்டட் ஃபார் மீ. ஓகேங்களா? ஆ இப்ப எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் 0 ஐ மீன் 1 டூ 10 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 11 டூ 20 வந்து ரிட்டர்ன் ஆகணும். கரெக்ட்டா? ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்செட். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 10 ரோஸ வந்து ஸ்கிப் பண்ணு அப்படின்னு இது வந்து சொல்லும். சி ஓகே. ஃபர்ஸ்ட் 20 ரோஸ வந்து ஸ்கிப் பண்ணு இது சொல்லும். சி ஸோ நீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னா 20 ரோஸ் குடுத்துருக்கணும். 30 ரோஸ குடுத்துருக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டே போணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட்டு 10 ரோஸ் எடுக்கிறதுக்கு இது, நெக்ஸ்ட் 10 ரோஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் பேஜினேஷன். பேஜ் 1, பேஜ் 1, பேஜ் 2, 3, 4, 2, 3, 4. இந்த மாதிரி என்னன்னா, நம்ம பேஜினேஷன் நம்மளோட வெப்சைட்ல இல்ல மொபைல் ஆப்ல வந்து எம்ப்ளாயியோட லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து கொரி பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் வி வில் கொரி இன் டிபி, MySQL டிபி. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லிமிட் 10, ஆஃப்செட் 10 இந்த மாதிரி குடுக்குறோம்ல, இது வந்து என்ன சொல்லலாம், இது இன்னும் ஷார்ட்டா வந்து we can able to do it. ஓகே. இது எப்படி பண்ணலாம்னா, ஷார்ட்டா பண்றதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோமா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, 0, அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, பேஜ் 1 லிஸ்ட் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆஃப்செட்ம்பாங்க. அதாவது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அண்ட் எவ்வளோ அதாவது எவ்வளோ ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்றது 0. ஆனா லிமிட் எனக்கு 10 ரெக்கார்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறது மீனிங். இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணுங்க அண்ட் 10 ரெக்கார்டை ஷோ பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இது பேஜ் 2, இது பேஜ் 3. 20 ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணுங்க, 10 ரோஸஸ் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவும் சொல்றேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆஃப்செட்னா, எந்த பேஜ் போறீங்க, பேஜ் நம்பர் -1 என்று ரோ பெர் பேஜ் கொடுக்கணும். பேஜ் நம்பர் பேஜ் -1 ஆஃப்செட் ஈக்குவல், இது ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி. ஸ்டார் அந்த லிமிட் சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் அதோட கால்குலேஷன். பேஜ் நம்பர் 3 வச்சுக்கோங்க. 3 -
3 minus 1, 3 minus 1 star 10 is equal to 2 star 10 equal to 20. ஸோ இப்போ ஆஃப்செட் பேஜ் 3க்கு வந்து ஆஃப்செட் வந்து 20. அப்போ பேஜ் 4க்கு ஆஃப்செட் வந்து 30. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. 30 சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 rows will be skip and next அந்த 31 வந்து இந்த 10 rows வந்து it will take out for us. ஸோ பேஜினேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அந்த லிமிட்டேஷன் டு என்ஹான்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஓகே ஓகே லாஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பைங்கிறது பார்த்துருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு அமேசானில் வந்து ஒரு ஷூ வாங்க போகிறோன்னா அந்த ஷூ வந்து லோ லோ டு ஹையில் பார்க்கணும், இல்லை ஹை டு லோவில் பார்க்கணுன்னா இது யூஸ் ஆகும்னு சொன்னல. ஸோ அதை வந்து இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். எம்ப்ளாயியில் வந்து யார் வந்து எஸ்இசிடி ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? salary. ஓகே ஓகே ஆர் தேவையில்ல. ஆர்டர் பை salary. டிஃபால்ட்டாக என்னன்னா அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்கும். சி சேலரி பார்த்தீங்களா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா? நம்ம இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா அசெண்டிங் சொல்லலாம். ஏஎஸ்சி மேலே டி எஸ்சி மேலே. ஓகே டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ரைட் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போமா? ஐ மீன் ஹை டு ப்ரைஸ் வந்து ஹை டு லோங்கிற மாதிரி. சி ஓகேங்களா? ஸோ லிமிட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங் பற்றி பார்க்கலாம். டிஸ்டிங்க்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு டேபிளில் ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து டிஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். லெட்ஸ் சி நம்மளோட டேபிளில் எம்ப்ளாயி டேபிள் ஏதாவது டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கலாம். அனலைஸ் இங்கேயே இருக்கு. அனலைஸ் ஜான்சன் 3 டைம்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ லேக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் ரோ இருந்துச்சுன்னா நம்மளால நார்மலாக அந்த மாதிரி சர்ச் பண்ண முடியுமா? எயின் பாசிபிள். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்டிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்டிங்கிறது வந்து ஒரு காலத்தில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிஎன்சிடி டிஸ்டிங் நேம். இதில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் டிஸ்டிங்கிற கீவேர்டு வந்து செலக்ட்டுக்கு அப்புறமே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி கமா டிஸ்டிங்க்ட் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இட் வில் த்ரோ எரர். ஓகேங்களா? ஸோ டிஸ்டிங்கிறது வந்து செலக்ட் கீக்கு அப்புறமே நீங்கள் கொடுத்துடணும். அதேமாதிரி சிங்கிள் காலத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஓகே என்கிட்ட 51 ரோஸ் இருந்தது இந்த டேபிளில். ஆனால் அதில் 45 இருக்குன்னா அப்போ கிட்டத்தட்ட அரௌண்டு 6 காலம்ஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அது என்னென்ன காலம்ஸ் சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணலாமா? கமா கவுண்ட் ஆஃப் நேம் இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்டோட கவுண்ட் வந்து இது ஓகே நான் இப்படி சொல்றேன். என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா டூப்ளிகேட் நேமோட கவுண்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? கமா நேம் ஐ மீன் நேமோட கவுண்ட் CO ஓகேங்களா? குரூப் பை நேம். ஸோ இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு நேமும் வந்து எத்தனை டைம் வந்து டூப்ளிகேட் இருக்குது. ஒன்றுங்கிறது வந்து 1 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அது எல்லாமே டூப்ளிகேட்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்னன்னா ஒரு கம்பெனியில் எத்தனை டூப்ளிகேட் நேம்ஸ் இருக்கு அப்படின்னு கிடையாது. இது வந்து இதெல்லாம் டூப்ளிகேட் கிடையாது. கரெக்டாக 1 டைம் ப்ரெசென்ட் ஆகிட்டு பார்த்தோம். அப்போது ஒரு கம்பெனியில் எத்தனை டூப்ளிகேட் நேம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா குரூப் பைக்கு அப்புறம் HAVING ஹேவிங் கவுண்ட் ஆஃப் நேம் கிரேட்டர் தேன் 1. அவ்வளோதான். இந்த சின்ன கிரேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். இந்த லைஸ் ஜான்சன் பாப் ஸ்மித் அண்ட் ஈவா கிரீன் இவங்கெல்லாம் வந்து இந்த நேமில் வந்து 3% இருக்காங்க. 3% இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் டூப்ளிகேட் அதாவது யூனிக் நேம் இருக்குது யாரெல்லாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஈக்குவல் யூஸ் பண்ணாலே போதும்.
இவங்கலாம் வந்து இவங்க நேம்லாம் வந்து யூனிக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்தீங்கன்னா, யூனிக் நேம்ல வருவாங்க. கிரேட்டர் தென் 1ன்னா டூப்ளிகேட் நேம் இருக்கிறவங்க வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அலையாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலையாஸ், காலம் அலையாஸ், டேபிள் அலையாஸ் இந்த மாதிரி 2மே குடுக்கலாம். காலம் அலையாஸ்னா இது எதுக்கு யூஸ் ஆகும்? இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கிவ் அ டெம்பரவரி நேம் ஃபார் அ காலம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஆஃப் நேம்னு சொல்லியிருக்குது. இது வந்து ஒரு டக்குன்னு பார்த்தோனே ஒரு அ யூசருக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ, இப்ப இந்த இடத்துல நீங்க அலையாஸ் குடுக்கலாம். என்ன மாதிரினா, ஓகே அலையாஸ் லைக் அலையாஸ். ஓகே. இதுதான் என்னோட கொரியன் சொல்லி கரெக்ட்டா? ஓகே. இப்ப நான் அத எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டூப்ளிகேட் நேம் இருக்கவங்களுக்கு கவுண்ட் ஆஃப் நேம் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆஸ் குடுத்துட்டு, ஆ இந்த இடத்துல நேம் டூப்ளிகேட் நேம் கவுண்ட் இப்படி குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சி திஸ் நேம் ஹாஸ் சேஞ்ச்ட். நான் உங்களுக்கு இத நான் லைவா காமிக்கிறேன். ப்ரீவியஸா இது ஜஸ்ட் டூப்ளிகேட் நேமோட கவுண்ட் மட்டும் குடுத்துச்சா? சி கவுண்ட் ஆஃப் நேம் இருக்கா? பட் இங்க நீங்க அலையாஸ் குடுத்ததுனால ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க இத இந்த மாரி ஸ்பேஸ் பண்ணி குடுக்கலாம். இப்படியும் குடுக்கலாம். சி இட் வில் கிவ் த டெம்பரரி நேம் ஃபார் அஸ். இதுக்கு வந்து ஹாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆ இது மாரி எத்தன டேபிள் கூட நீங்க குடுத்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இது என்னன்னா இந்த இடத்துல வந்து ஆஸ் ஆ எம்ப்ளாயி நேம் தட்ஸ் இட். இது மாரி நீங்க எத்தன காலம் யூஸ் பண்றீங்களோ எல்லா காலத்துக்கும் நீங்க வந்து இந்த மாரி வேல்யூஸ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இது எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஓகேங்களா? ஆ யுஎன்ஐக்யூ யூனிக் நேம் இது கரெக்ட்டா? ஓகே. தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து அக்ரிகேட் ஃபங்ஷன பத்தி பார்க்கலாம். Bye guys. Don't forget to like and share and comment this video.